கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் உடைந்து போயிருக்கிறோம், மனம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், எனக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையை பார்த்து நான் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை, இந்த பிரச்சனை எப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் முடியும்? எப்போ என்னை துரத்திக்கிட்டு இருக்கிற இந்த காரியங்கள் வெளியேறி போகும்? ஆண்டவரை, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி புலம்பி தவிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுகிற அனைத்து காரியங்களும் இந்த நாளில் உங்களை விட்டு ஓடி போகும். எந்த காரியங்களும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதோ அந்த துரத்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமற் போக போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். இந்த நாட்களில் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே தாங்க தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கார்? வல்லமையும் பயங்கரமான தேவன். ஏன்னா அவர் பயங்கரமான தேவராக இருக்கிறபடினால, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறபடினால, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் துரத்தி கொண்டு இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களை பார்த்து நீங்கள் பயந்து பயந்து ஓடிக்கொண்டு இருக்கீங்களோ, அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே உங்களை விட்டு ஓடி போக போகிறது. இந்த நாட்கள் உங்கள் வியாதி உங்களை விட்டு ஓடி போக போகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போக போகிறது. இந்த நாளில் சமாதான குறைச்சல் உங்களை பார்த்து பயந்து ஓட போகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணுகிறார்களோ, எந்த பிசாசின் போராட்டங்கள் நிமித்த நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கிரியைகள் நிமித்த ஒவ்வொரு நாளும் கூட நீ அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, எல்லா காரியங்களும் இந்த நாளில் உங்களை விட்டு ஓடி போகிற ஒரு சூழ்நிலைகளாக அது துரத்தும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் பார்க்கிறோம், 7 ராஜாக்களை துரத்தி நான் விடுவேன்னு சொல்லிட்டு மோசையோடு ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ இந்த நாட்டில் அவர்களெல்லாம் ஓடி போகிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த நாளில் ஒரு வழியாக வர்றவங்க நினைச்சுவாங்களாம் 7 வழியாக ஓடி போவாங்க. ஒரு வாசல் அடைப்பட்டா 7 வாசலை திறக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் பயங்கரமான தேவன். உங்கள் பிள்ளைகளை யாராச்சும் தொட்டானிக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதே போல் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்களை தொடுவதற்கு அவர் யாரையும் அனுமதிப்பதே இல்லை. ஏன்னா உங்களை தொடுறவர்களுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர் தொட அனுமதிப்பாரா? நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாருங்க. அவர் பலனுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலியான தேவன், இந்த நாளில் பயங்கரமான தேவன். ஏன்னா ஒரே ஒரு தூதனை அனுப்பி எத்தனை லட்சம் மக்கள் அவர் என்ன செஞ்சார்? அழித்து போட்டதை பார்க்குறோம். அவர் பயங்கரமான தேவனாக இருந்தபடினால தான் அக்னி சூளையில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடும்போது அந்த இடத்துல அவர் உலாவுகிறதை பார்க்குறோம். அந்த இடம் ஃபுல்லாக தண்ணீர் தடாகமாக ஆண்டவர் மாற்றினார். அதனால 3 நபர்களை தூக்கி போட்டால் 4வது நபர் அங்கே உலாவி கொண்டு வருகிறாரே என்று சொல்லி அந்த ராஜாவே பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் அற்புதங்களை செய்கிறதுல அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த அற்புதத்தை தேவன் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், நான் எங்கே போனாலும் என் நிழல் என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே இருக்குது, ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை என்னை துரத்திக்கிட்டே இருக்கே, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிங்களா? இன்றைக்கு அந்த பயங்கரமான தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரப்போகிறார். அந்த பயங்கரமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினால அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் மாற்றி போடுவார். இதோ உன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது நீ சொப்பனை காண்கிறவளை போல காணப்பட போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல் உன்னுடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கிறபடியினால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இந்த நாளில் உனக்காய் யுத்தம் பண்ணி, உனக்காய் வழக்காடி, உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் பயப்படுற எந்த காரியமே சம்பவிக்காது. நீங்கள் துணிஞ்சு காரியங்களை செய்யுங்க, அவர் உங்கள் கூட இருந்து காரியத்தை நடத்தி கொடுப்பார். ஏன்னா பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் பயங்கரமான ஆண்டவரே, பராக்கிரமசாலியான தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு இருக்கிற, பயமுறுத்தி கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஐயா. உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எத்தனை பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீரோ, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துரத்தி கொண்டு வியாதிகள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே போராட்டங்கள், கண்ணீர்கள் அனைத்தும், வேதனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே ஓடி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.